அந்த டைம்ல நீ கலாய்க்க கூட மாட்டடா. அப்பெல்லாம் எங்கடா நம்ம இந்த ஃபேமிலி ஏன்டா அலெக்ஸ் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு போயிருப்போம்டா. எனக்கு தெரிஞ்சு ஷாம்பு இல்ல ஷாம்பெல்லாம் டைப்பர் வாங்க போயிரும். அலெக்ஸ் 40 வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு நம்புறியா? எனக்கு கெட்ட பழக்கம் இல்லையே. நீ வேணா கையடிச்சே சாவு, நான் எதுக்கு சாவணும்? நான் என்ன பெரிய கெட்ட பழக்கம் இல்ல. சரக்கு தம்பி எப்பயாதான் அடிக்கிறேன், அதுவும் வாரத்துக்கு எப்பனாதான் மாஸ்டர்பேட் பண்றோம். நாங்க எதுக்குடா சீக்கிரம் அலெக்ஸ் நீ எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு ஸ்பேஸ்க்கு வர மாட்டியா? இல்ல நான் இப்போ ஒரு தடவை பாண்டிச்சேரியில சரக்க போட்டு அந்த டைம்ல விக்னேஷ் ப்ரோ மட்டும் இல்லன்னு ரஜினி என்ன கேட்டா வீட்டுல போஸ் கார்டன்ல சதறி இருப்பான். சத்தியமா சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச். என்னாச்சு தெரியுமா, நானும் ரேவந்த் ஒரு ரூம்ல இருக்கோம். ஒரு சில ஒரு ஒரு ஆமகாரம், அது யாருன்னு சொல்ல அதான் எல்லாம் ஆமக்குள்ள ஒரு கேங்கா போனோம். இராண்டே மத சேரேன் ஹெட்செட் எடுத்து போட்டுக்கின்னு அவங்க ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, நல்லா செம்ம எலைட்டான ஒரு ரூமுங்க தான். ஊஞ்சல்ல உக்காந்துக்கின்னு போடுறேன், வரண்டா லவடே ரஜினின்னு. விக்னேஷ் ப்ரோ டே அவனை சொல்லி நிறுத்துகிறான்னு வந்துட்டாரு. ஸ்பேஸ் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்துல ரஜினியை பச்சை ஒரு 10 நிமிஷம் திட்டு. இவரு உள்ள வந்து இவரு தான் குரூப்ல போயினுக்குது, கால் பண்றாரு ஒரு 10 நிமிஷத்துல அவ்வளவு காலு. அவனை நிறுத்துங்கடா, ஏதாவது ஆயிட போதுடா கூட. அந்த டைம் வேற என்ன எதை சொல்லி மடங்கினாங்கன்னா, டிவி கேல வந்துட்டு அப்ப மாநாடு பிரச்சனை போயின்னு இருந்தது, புரியுதா? அந்த டைம் தெரியாம வந்துட்டு நான் ரஜினியை போட்டு அச்சிருந்தேன். சரி நான் அப்ப வேணான்னு சொல்லிட்டு ரேவந்தே வேணான்ட்டான். நிறைய பேர் வேணாம் இது பண்ணிடுச்சு. ஆனா அந்த டைம் மட்டும் ஃப்ரீயா விட்டுருந்தா பச்சை திரும்பட்டா. அப்ப ஸ்பீக்கர்ல எல்லாம் தானுங்க தெரியுமா அந்த ரூம்ல, செத்துருப்பான் சத்தியமா. ஒரு அப்படியே பொட்டலாம் வெட்டி தூக்கி போயிருப்பானுங்க. ரேவந்த் தேவரை பார்த்து எப்படி படம் சூப்பரா இருக்குடா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க ஆன்லைன்ல நல்லா இருக்குன்றானுங்க, உனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி. தண்ணி கேன் போற வேலையாடா இந்த படத்துல? ஆமா ஆமா, ஜான்வி செகண்ட் ஹாஃப்ல வருதுடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரலடா. செகண்ட் ஹாஃப்லயே தண்ணி கேன் தான்டா. அது ஒரு சாங் மட்டும் தான் நல்லா இருக்கு. அப்படியே என்ன அந்த மணல் கார்றதா? அப்ப 10 மினிட்ஸ் வரடா டோட்டலா. இல்ல ரேவந்த் ரேவந்த் லெரின் நினைத்தமன்சா ரங்கஸ்தல சமந்தா மாதிரி ஃபுல்லா ஊத்து போட்டு ஆடின்னு இருக்கோம். நம்ம போயிட்டு வந்துட்டு அதான் ஒரு அப்படியே வெறிக்க பாலம் நினைச்சிருந்து இருக்கான். இருக்குடா அந்த சாமி வீக்கெண்ட் போகும்போது ஆனா திட்டின்னு இருக்குது வர. கார்த்தி படம் ஒரு வானவில்லைங்க, சூர்யா கார்த்தி வானவில் பண்ண. 9 மணிக்கு தான் டிஎல்ல ஷோ ஆரம்பிக்குது, அப்பவே போட்டான் தெரியுமா படம் ஃபிளாப்னு. இன்னொன்னு அந்த படம் ஓடில, அந்த படம் ஓடிடில வந்த பிறகு எழுதி தரேன் கண்டிப்பா வானவில். ரப்பர் பந்து நல்லா இருக்கு, பயங்கரமான படம். ஆனா நான் டெலிகிராம்ல ஏத்தலாம்னு பாக்குறேன். இல்ல தேவரா அனிருத் நல்லா பண்ணிருக்கான்டா. ஹெச்டி வந்தா மாலா தான்டா அனிருத் மிருகம்மா காட்டா கிளைமேக்ஸ் தான் என்னால ஏத்துக்கு எப்படி சொல்றது, நம்பவே முடியலடா கிளைமேக்ஸ். சரி கதைலாம் சொல்லாத இல்லடா, உட்கார்ந்து ஸ்பாயிலர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப ஷாம் நான் ஸ்பாயிலர் பண்ணேன். ஸ்பாயிலர்ல எதுவுமே பண்ணலையே நான். கங்கோல வர வில்லன் வாரன்றாங்க உண்மையா? ஏண்ட கங்கா பத்தி இங்க யாரும் பேசல, அந்த கருமத்தை நீங்க எதுக்கு பேசுறீங்க? வில்லன் வாரன்னு சொன்னானுங்கடா. பாபிடியல் அனிமல்ல பார்த்து நானே வேற மாதிரி வியந்துட்டேன். ஆனா இந்த கங்குவால கக்கூசு மாதிரி இருக்கிறான், அதனால யாரும் அவனை பார்த்து அதான் அண்ட்ரேட்டரா இதா இது பண்ணாதீங்க. உண்மையில அவன் நல்லா நடிப்பான். அதான் 69ல வேற மாதிரி இருக்கும், நீ வேணா பாரு. ஏன்னா அனிமல்ல ஒரு டயலாக் இல்லடா, வேற மாதிரி நடிச்சிருப்பான் அந்த பெர்ஃபார்மன்ஸ். நான் படம் பார்க்கலையே. அப்படியா ரேவந்த் தேவர்ல வரானா? யாரா பாபிடி வரல.
செம்ம twist இருக்கு, 2 twist லெரினே, இருக்கு நானு. ஆன்லைன் உலகத்துல வாழாத, அதை தாண்டி பெரிய உலகம் ஒண்ணு இருக்குது. இதுவும் என்னது இன்ஸ்டாகிராம் மாதிரி கூட இங்க யூஸ் பண்ண மாட்டானுங்க, ட்விட்டர் வேற லட்சங்கள் தான் யூஸ் இது பண்றானுங்க. சொல்றது அலெக்ஸ் அலெக்ஸ். இல்ல டேய் இங்க நடக்கிறது இல்ல போல ஒவ்வொரு இன்ஸ்டால எடுத்து போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கானே. இங்க ரேவந்த், நடக்கிறதா இந்த போடுறா ரேவந்த், ட்ரோல்லாம். இன்ஸ்டாகிராமான கோடிக்கணக்கில் ரேவந்த், இன்ஸ்டாகிராம் இருக்கியா? கோடிக்கணக்கில் யூஸ் பண்றாங்க. இருக்கேன் சொல்றோம். இந்த படம் பாத்தியாடா? இந்த என்னது இவன் இந்த கார்த்தின படம் பாத்தியா? லெரினே, நீ பண்ற கேள்வியெல்லாம் பின்னாடி இருக்கிற நோட்டீஸ் போர்டுல எழுதுவே, ஏதாவது ஆமா வந்துட்டு படிப்பான், நாங்க படிக்க மாட்டோம். ஏண்டா நீ பாத்துட்டியே நல்லா ஏன்டா மலுமுட்டை மாதிரி கேள்வி கேக்குற? நல்லா இல்லடா, அவ்வளவுதான்டா. உயிரை வாங்கி இல்ல கோரே ப்ரோ, இவனை கைய கால கட்டி போட்டு அந்த படத்தை பாட்டு அந்த படத்தை காட்டி. அட லிஃப்ட்ல இருந்தேன், கூட ஆளுங்க இருந்தாங்க. லெவடிக்கா பால் ஒருத்த நீ பார்த்தா மட்டும் நான் பார்த்தேன் என்ன ஊம்புவா போறேன். டேய் அதான்டா டிக்கெட் கொஞ்சம் கம்மி ஓ நீ ஒரு போய் ஒன்னும் ஊம்ப போகுது, நீ போவே தேவை. என்னடா சுதா, என்னடா பேச வைக்கிறிய என்ன? இவனும் படம் இது தமிழ் சினிமா வாழ வைன்றாரு, படம் பார்க்காதுன்றாரு. டேய் ஒன்னே ஒன்று அதை பாடுறா. இல்ல நான் 69 வரைக்கும் தாண்டா. இல்ல ஒரு நிமிஷம்டா ரேவந்த், நான் 69 வரைக்கும் தாண்டா கோலிவுட். 69க்கு அப்புறம் ரேவந்த் நான் வேணா தெலுங்கு கத்துக்கிறேன்டா. கோலிவுட் பேசாத மச்சான், அவனுங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்கானே. ஐயே, தளபதி இல்லாத சினிமா இப்ப எப்படி? ரஜினி மண்ட மாதிரி அப்படி யோசிச்சு பாரு, எவ்வளவு பேர் குண்டா இருக்கும். தளபதி இல்லாத சினிமா ரஜினி மண்ட மாதிரி. இங்கிலீஷ் படத்துக்கு போயிடலாம்டா. இங்கிலீஷ் நிறைய பாக்காத படம்லாம் ஆல்ரெடி ஹாலிவுட் பார்த்தோம்னா ராம் சரணோட தீபி மாத்திரும். இப்ப வாங்கல ஒத்திக்கு ஒத்து அப்படின்னு கிளம்பிடும். டேய் நான் ஆல்ரெடி அல்லு அர்ஜுன் மியூட் சொல்றேன். ஆனா இப்ப நான் இல்ல நம்ம ஆல் டைமா மாற போறது இல்ல. அந்த வைபிள் ஏரியா பாத்தியா அந்த ட்ரெய்லர்? ஆமா அது கார்ல உட்காந்துட்டேன். டேய் நீ எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கும். வாய்ஸ் கட் ஆகுது. ரஜினி கும்டா பாரு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ஐயோ ஐயோ டேய் கேக்குதாடா? உங்களுக்கு கேக்குதா? நான் இப்ப கேக்குறேன். டேய் என்னடா ரெண்டு பேரும் டேய் டேய் இவனுக்கு பேசுறது விட்டு தலைவரே அந்த மாதிரி பண்ணிடுறீங்களா? ஒண்ணு கிளியரா கேளு. மச்சா அடைகிறார கமெண்ட்ல வந்துட்டு பார்த்தேன்னு ஏன் இந்த ரஜினி பாசில கை குளுக்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு 2 பேர் கையை ஜிப்புல ஒட்டிக்கிற மாதிரி ஆனா ஒருத்த எடிட் பண்ணி கொடுங்க. எப்படி யூஸ் ஆகும்? அதே அபிஷியல் பிக்காடா அது. அபிஷியல் தான்டா 2 பேர். ஆனா என்ன கேட்டா ரஜினி ஓப்பனா சொல்றேன் இருக்கிறதுல இல்ல அண்ணாத்தேல கூட இவன் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். மல்லு முட்டை மாதிரிக்கிறான் இதுல. ஆளு பாக்கும்போது அதான் இருக்கு. துஷாராவா அது பக்கத்துல ஒரு ஸ்டில் ஒண்ணு பாத்துட்டா மூஞ்சி இல்லடா. தெரிய மச்சான் இந்த படியில தானே இருப்பான் பரதேசி மூஞ்சி இதுன்ற மாதிரி வேலை இருந்தாண்டா. சொல்ல என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இல்ல இது வந்து இந்த பிரேக்கிங் பேட் இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணிருக்கானுங்க, எடிட் பண்ணிருக்கானுங்க. பிரேக்கிங் பேட் ப்ரோ நீங்க அந்த அதான் இல்ல ப்ரோ, நீங்க அந்த லெவலுக்கு எல்லாம் இது போவே தேவையில்லை. இவன் வந்துட்டு எப்படின்னா பாத்ரூம்ல வந்துட்டு வால் போஸ்டர் மாதிரி தான் இந்த வேட்டையனு. ஆனா இவனுக்கு பெருசா பேசுவானுங்க ஏதோ உல்ஃப் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட் மாதிரி. அலெக்ஸ் இந்த படம் ஜோக்கர் நல்லா இல்லன்னு சொல்றானுங்க, போறியா? அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ எல்லாம் மலு மூட்டை தான் ஹாலிவுட் படத்தை குறை சொல்ல வருது. யாரா ரோட்டன் டொமேட்டோஸ் தான் போட்டு அடிச்சுட்டானுங்க. தெரியல வந்த பிறகு பார்ப்போம். இல்ல டேடே அவனுங்க சொன்னது என்னன்னா பாட்டு அதிகமாகுதுன்னு. ஏன்னா பாட்டு ஃபுல்லா போட்டா கடுப்பாயிரும். அதான்டா டேய் நீ வந்துட்டு அண்ணாத்த பாட்டை கேட்டு வளர்ந்தவன். அங்க வந்துட்டு பாட்டு அதிகமா போட்ட ஹாலிவுட் பாட்டு உனக்கு ஒரு மயிரும் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னா ஆக்டிங்காவது பாப்போம். ப்ரோ படம் வந்து அங்க செப்டம்பர் 4 ஒரு ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்க ப்ரோ மாட்டுதான் இல்லையா? போட்டு காட்டிட்டாங்க. வெனிஸ்ல மட்டும் ஒரு ஸ்டேட்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாமி யோசிச்சு பாரு, எவ்வளவு இடத்துல வேணா ஓவர்சீஸ்ல நீ பண்ணலாம்டி. பல்கேரியானா அது தலைதான், அந்த இடத்துல மட்டும் அடிச்சுக்க முடியாது.
விக்னேஷ் ப்ரோ கப்பல்ல ரேவந்த் நிதிஷ் வரான்டா கேப்பான் கேள்வி. ரேவந்த் என்ன ஜானி கபூர் ஜாக்கெட் போட்டுச்சிருந்தா ஜானி கபூர் ஜாக்கெட் போட்டிருந்தாலே ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறானா நிதிஷ். ஷாம இந்த சொல்லு இல்லடா டே இருடா நல்லா இருக்குது. ரேவந்த் நோட் பண்ணியா? போயிட்டு இல்ல தேவரா படத்துல வந்துட்டு இந்த ஆடை வந்துட்டு ஏதோ பலி கொடுத்துட்டு போனானுங்க. அதான் இந்த தேட்டருக்கு இல்ல கேக்குதா? அவனுக்கு அவன் மட்டும் கேக்கல. ஆனா இதுல இல்லடா இதுல தெலுங்கு சினிமா திட்டிருந்தானுங்களே, தமிழ் சினிமால ரஜினின்ற ஒரு லைவ் டே இருந்தான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாத்தை படத்திலே வந்துட்டு ஆட பலி இவன்டா விஸ்வாசம். அப்போ இவனுங்க மலுமுட்டை அஜித் ஃபேன்ஸா தான்டா பண்ணானுங்க ஆடு வெட்டி. அப்புறம் என்ன நீ போய் டோலிவுட் திட்டுற? அவனுங்களை எழுதி போட்டிருந்தெல்லாம் படிச்சா சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு. இல்லடா டோலிவுட் திட்டுறதுக்கு 1000 ரீசன் நிறுத்துவோம். இவனுங்க பெரிய ஒழுக்க மாதிரியா பால் ஊத்திருப்பானே ஊத்துறானு தலைவர். ஆனா ரேவந்த் வம்சம் போனி கபூர் கார்ல பட்டுன்னு என்ன மயிர படம் எடுத்திருக்கேன் உள்ள உட்கார முடியலடா. அணிலுங்க எல்லாம் கலாக்குதுன்னா அடிக்கிறானுங்க. கேக்குதா சில வீடியோ எல்லாம் கையெல்லாம் அறுத்து போட்டெல்லாம் வச்சானுங்க. அதெல்லாம் பார்த்தா என்னடா சொல்லுவானுங்க? இல்ல அதெல்லாம் பார்த்தா வேண்டாம். அதெல்லாம் பண்ணிருக்கானுங்கடா. என்டிஆருக்கு அந்த வீடியோவும் இருக்குடா. இவங்க யாரும் பாக்கல. கையெல்லாம் அறுத்து அந்த கையை அறுத்து தெரியாம கேக்குறேன். உங்க சாமா இல்லடா உங்க அவனுங்க சாமான அறுத்த அந்த ரத்தத்துல வர சொல்றான். அப்பயாவது ஏகே பெருமை போடுவான் சொல்றான். அவனுக்கு இருக்கும். ஆனா அவன் தலைவனுக்கு இருக்காது. சொல்லு லெரின ஒரு பால் பாக்கெட் தரேன். அக்டோபர் 10 அன்னைக்கு பால் பாக்கெட் மேல ஏறி ஊத்திட்டியா? ஒரு கிளம்பு போஸ்டர் இருக்கும். பாக்க கேவலமா தான் இருக்கும். அதான் சொல்ல நினைச்சேன். எந்த ஒரு பெரிய படம் வந்தாலும் நெகட்டிவ் வந்தா நம்ம பழகி போட்டுருந்தானுங்களே. ஆனா இல்ல ஆனா இந்த வாட்டி அவனுக்கு சைடு திருப்பி விட்டோம் பாத்தியா? அன்னைக்கு அவனுக்கு பாடைய கட்டி கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சி அந்த புதைச்ச சரி விடுங்க. ப்ரோ என்ன வேணாலும் பண்ணு ப்ரோ. அந்த 10ஆம் தேதி அதுக்கு முன்னாடி இந்த எலிவேஷன் மட்டும் கொடுக்காத ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல அதாவது இல்ல சும்மா விட்டாலே ஓடாது. அப்பப்ப அடிப்போம். ஆனா போர் வச்சு இல்ல அவனுக்கு எந்த அளவுக்கு வன்மத்தை காக்குனானுங்க. நம்ம அந்த அளவுக்கு பண்ணாம ஒரு 20% பண்ணிருப்போம். அதுக்கே சொன்ன மாதிரி பண்ணி மாதிரி கேக்கல. அதுக்கே ப்ரோ அதுக்கே பதறி அழுகுறானு ப்ரோ. முன்னாடியே சொன்ன மாதிரிதான்டா. இப்ப அமைதியா இருந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் டே இல்லடா உங்க எல்லார்கிட்ட ஒண்ணு சொல்றேன். கோட்டுக்கு அவனுங்க 2 நாள் டேக் ஓட்டிருந்தானுங்க. நான் எனக்கு எந்த நாய் பத்தியும் கவலை இல்ல. நான் இன்னும் அந்த எஸ்டேர் வரும் பேரு என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. வழுக்க தலையில இருக்கிற 2 காது முடிய பிச்சு மார்னிங் டேக் போட்டோம்டா. ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஃபேஸ் போட்டு என்ஜாய் பண்ணோம். வாங்கடா. டேக் விட நிறைய விஷயம் இருக்கு. நீங்க அடிச்சுட்டு கூட போங்கடா. கோட்டை எலிவேஷன் சொல்லிருக்காங்க. சூப்பரா முட்டுக்காரங்கடா புண்டாமா நீங்களா. ஏன்டா சொல்லிட்டு கோட்டா பெரிய லாடி பாடிங்க. கோட்டா அடுத்தலாம் படம் ஊம்பினா கோட்டை இவனுங்க வாழ்வானுங்க. இததான்டா நானும் சொல்றேன். 10ஆம் தேதி என்னமோ பண்ணுங்கடா. ஏன்டா நீ அடிச்சு கூட போடா தாய்லி. உட்காந்து நான் அதை ஊம்ப போறேன் அதை நக்க போறேன்னு பேசிட்டு சொல்லுங்கிறேன். இப்படி அமைதியா இருங்க. அதான் நானும் சொல்றேன். இல்ல வர்றவன் போறவெல்லாம் இப்ப லெரினத்துக்கு ரேவந்த் ப்ரோ இந்த டாபிக் எடுத்து அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். வந்து கேட்டா என்ன பண்ண சொல்ற? எனக்கு தோன்றதா சொல்ல முடியும். நீ என்ன மனப்படம் பண்ணியே சொல்ல முடியும். இன்னைக்கே பதறி அழுகுறானு ப்ரோ. சும்மா எவ்வா உங்க டார்கெட் என்ன? அவங்க அள வைக்கணும். அள வச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அடுத்த வேலையை பாருங்க.
நாளைக்கு திரும்ப அள வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அலெக்ஸ் ஏதோ ஒரு பன்னாடை மைக்கு எக்கோ அடிக்குது. என்ன உண்ட ஆத்தா உண்ட என்ன உண்ட என்னால ஆக்சுவலா யாரு அது அந்த பேசுறது மாதிரிதான் கேட்கவே இருக்குது. மாட்டேங்குது என்னல இது? பேசுறது. சரி கீழே போய் ஊம்பு. ஏன்டா சின்ன பையன் டீசெண்டா பேசுறா, என்ன இப்படி வைத்தகாரனா இவன் அட்வைஸ் பண்ணா? சரி ஓகே, இப்ப கேக்குதா? அப்ப யார் மைக்கு? உன் மைக்கு தான்டா, ரீகனெக்ட் பண்ணிட்டு வாடா. என் மைக்கு இல்ல, போஸ்ட் மாதிரி சொல்லி போடுது. என்னடா இன்னைக்கு வெளியே விட மாட்டாங்க போல, 2 சைடு பார்க்கிங்கும் இது எக்ஸிட்டும் ஃபுல்லா இருக்கு. அப்ப ரஜினி அப்ப ரஜினி சொட்டை எனக்கு சொட்டைய ஊம்புனா அவன் சொட்டைய எனக்கு நீ மச்சான் லக்ஷ்மி வெடி எத்தனை போயிடுவேன். அலெக்ஸ் நீ மெய்யல நல்லா இல்லைன்னா நான் பிக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க ட்விட்டு. சினி ப்ரோ ட்ராக்ல நல்லா இல்ல இல்ல ப்ரோ, இப்போ இனிமே நல்லா இல்லன்னு தான் போடணும். அவன் அழுது சாவட்டும். என்ன அது எனக்கு புரியல. நைட் பானா அதுல எங்களுக்கு என்னடா என்னமோ காரு மாதிரி பிச்சுட்டு வர்ற மாதிரி அதை வந்து நியூஸ்மே எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல ஒருவேளை பூமர்ஸ் பிடிக்கிற படமா இருக்கலாம். வருதுன்னு ஏன் மல்லு முட்டை மாதிரி நைட்டு 12 மணிக்கு நெகட்டிவ் ஓட்டுனுக்கிற நாய் நீ வந்துட்டு அவனதான் ஜெனியூன் இல்ல ஷாமே ப்ரோ. என்ன ப்ரோ மூடிட்டு இருக்கா, யாருன்னு தெரியாதா? அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருவேன்டா. அதுக்கு நான் அண்ணாத்த படத்த ரிவ்யூ எல்லாம் எடுத்து எங்களுக்கு போட்டீங்க பாத்தீங்களாடா, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். இல்ல இவனுங்க கோட்டுக்கு ரிவ்யூ கிடைக்கலன்னு பீஸ்ட் அண்ணாத்தையும் போட்டானுங்க. ஆனா இது தேவையில்லை, ஏன்னா வேட்டையன்னு வந்துட்டு மல்லு முட்டை மாதிரிதான் ரிவ்யூ வர போகுது. இருக்கிறத ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அந்த டைம்ல பாத்துக்கலாம். அதெல்லாம் விடு அலெக்ஸ், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காதடா. 10ஆம் தேதி பாத்துக்கலாம்டா. பண்ணாதீங்கடா, அவனே சும்மா இருந்தாலும் செத்துருவான். டேய் நானாவது படத்தை சொன்னேன்டா, அவனே படையில போயிடுவான்றீங்கடா. யாரா நீ? நான் ரெண்டுமே பாடையில போவான் தான்டா சொல்றேன். அமைதியா இருங்கடா. அலெக்ஸ் தான் எலிவேஷன் கொடுத்து பெருசா பண்ணேன்னு கேட்டனா, இல்ல டெக்கப் யூஸ் பண்ணேன்னு கேட்டனா, ஆமா டெக்கப் யூஸ் தான் பண்ணேன். அந்த மாதிரிலாம் இல்ல. தலைவர் வந்துட்டு 74 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாருன்னு கேட்டேன். அப்பனா மாமே 74 வயசுனா இன்னும் 2 வருஷமா? பைத்தியம், அவருக்கு ஆல்ரெடி 73 வயசு அவருக்கு. எப்படி ஒரு வருஷம் குழந்தைக்கு போடுற டைப்பர் போட்டுக்கிட்டு வன்மம் வேணாம். யாருப்பா வன்மம் வேணான்னு சொன்னது? நானாடா சொன்னேன். அருண் என்னடா என்ன ராம் சரண் பேருன்னு போர்ட்ரே பண்ணுகிறா, நீ என்னடா? ஏய் போர்ட்ரேலாம் இல்ல. இப்ப எனக்கு மியூச்சுவல் இப்ப 1000 ரேவந்துக்கு பாலையா பிடிக்கும், எனக்கு அதான் அல்லு அர்ஜுன் பிடிக்கும். உனக்கு யார பிடிக்கும்? உனக்கு ராம் சரண் பிடிக்கும், அவ்வளவுதான். தெலுங்குல எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்கும். இப்ப லெரி இல்ல, இப்ப லெரினுக்கு மாஷ்பாவை பிடிக்கும். வானவில்லை சொல்லு. நான் எதுவும் பண்ணலங்க. இவன் எப்படி தெரியுமாடா பேசினான்? இவன் அலெக்ஸ் இவன் அருண் இருக்கான்ல, எப்படி பேசினான்னு தெரியுமாடா? நீ விஜய் டிபி வச்சு நீ ராம் சரண் ஃபேனு, விஜய் டிபி வச்சு நீ ராம் சரண் பொண்ணு தேவார அடிக்கிற, உனக்கு என்ன பண்ணலாம் நானு? நீ சொல்லு ஷாம டக்குன்னு சொல்லு, நீயே அல்லு அர்ஜுன் ஃபேன். அவன் என்ன கேட்டான்டா, நான் எதுவுமே பண்ணலடா. எனக்கு தேவார ஒரே குடும்பம் சொல்லி எனக்கு தேவார பிடிச்சது பாக்கணும். ஆனா அனிருத் உண்மையாலுமே அதுதான் அனிருத். எவனாவது அனிருத் திட்டினானா காலி படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. என் ஹோஸ்ட் எல்லாம் பாரு, பார்க்கவே இல்ல, ஆனா படம் பிடிச்சிருக்குன்ட்டா வச்சா வர்ற டாக்ஸ் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. மாமே ஆக்சுவலா மொரட்டு பாசிட்டிவ் எல்லாம் பார்ப்போம். தெலுங்குல பார்த்தேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொரட்டு பாசிட்டிவ் கொடுத்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி மிக்ஸ்டு கொடுத்தாங்க. ஆனா உண்மையாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சுட்டமல்லை பாட்டு இருந்துச்சு போல செகண்ட் ஹாஃப். சுட்டமல்லை பாட்டுலாம் இல்லடா டேய், உண்மையாலுமே சின்ன ட்விஸ்ட் தான். ஆனா அது இருக்கட்டும்டா. நான் தான் சொன்னேடா சாம், அப்ப ராம் சரண் ஃபேன் உடனே பார்த்தா தேவார பிரியாணி புரியலன்றான். இப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா ஜான்வின்றது நீங்களும் பாத்துட்டீங்களா படத்தை?
இல்லப்பா நான் சுடுகாட்டுல இருக்கேன்பா. அவனா பாக்கல, நாளைக்கோ நாளானிக்கோ பாத்துருவாங்க. ரப்பர் பந்து டெலிகிராம்ல ஏத்தி பாக்கல. தேவராவது ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம், இல்ல சும்மா சார்ஜர் சும்மா பார்க்கலாம். கேக்குறேன் அலெக்ஸ். டேய் டைப்ல சொல்லாதீங்க, சிரிப்பாக்குதியா. சொல்லு டெலிகிராம் சொல்லாத இருங்கண்ணா bro. அது வந்து அதை இருங்கண்ணா. ரெக்கார்ட் பண்ணி இவனை பைரசி பண்றான்னு டேய் பாருங்க. அலெக்ஸ், எதுக்கு சும்மா கேக்குறேன், பொய் சொல்லாம சொல்லு. ஆச்சாரியா ஒரு வாட்டி ஆச்சு பாத்தியாடா நீ? நான் ஒண்ணு கூட பாக்கலையே. நான் பார்த்தேன்டா, நான் பார்த்தேன். அப்போ ஆச்சாரியா ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணு கூட டேய் அந்த பாக்க. சின்ன வயசு டிஏஜிங் கேரக்டர் இருக்கும் ஆச்சரியால, அதை பார்த்தானே கார்த்தி. இல்லடா, அது என்ன தெரியுமா, இந்த பீஸ்ட் இருந்ததுல, அப்ப பூதேத்தி கம்மிட்டா இருந்தது. அப்ப இவங்க படத்துலயும் வந்தாங்காட்டி நான் பார்த்தேன் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி. இவன் எங்க ஏன்டா நம்ம நண்பர் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்து போடுறாரு, என்ன ரீசன்? ஆனா இருக்கிறதுலே கேவலமான படம் மச்சான் அது. இல்லடா மனசுல விஜய் நினைச்சு போட்டான், ஆனா பார்த்தா அது அருண் விஜய் மாதிரி இருக்குது. இருக்கட்டும், அருண் விஜயே ஓகே தான்டா. அருண் விஜய் நல்லா இருப்பான். அருண் விஜய் மேல டேய் இல்ல அதெல்லாம் டேய் இல்ல, எது பேசாலும் வன்மன்றீங்க டேய். ரேவந்த் இரா, நீ அவ்வளவு நேரம் கத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பான், என்ன சார் இந்த வேட்டையன் எப்படி போவோம்? ஏண்டா எது பேசினாலும் வன்மன்றீங்களா டேய்? ஆனா பாவி. இல்ல பாத்தியார நம்ம நண்பரை வந்து கம்பேர் பண்ற பாத்தியா? ஆனா இல்ல மச்சாயிரா, இல்ல இப்ப கோரை நடக்கும். என்ன வண்டி நண்பர் பக்கம் போகுது, கிளம்பு ரூட்டு பக்கம் திரும்பி வேண்டிதான். அவனே 6 பேக் வச்சுக்கிட்டு செம்மையா இருக்கு அருண் விஜய்.